இந்த ஒரு டைம் என்னை மன்னித்து விடுங்கள் பொன்முடி திடீரென நீதிபதியிடம் கேட்டார். நீதிபதி அதற்கு என்ன பதிலளித்தார், இவர் அதற்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தார் என்று இந்த பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம தமிழ் சோட்டை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை நியூஸில் ஒரு சூப்பரான அப்டேட்டு. இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி கேட்டிருக்கிறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட செயல் செஞ்சிருந்தாலும், அதாவது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் பலம் பதவி பலம் எல்லாமே இருந்தாலும் இப்போ நேர்மையான ஒரு அதிகாரி ஒரு நேர்மையான ஒரு இது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கோ சம்திங் எதுவும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 வருஷத்துக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக 6 எலெக்ஷனுக்கும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பதவி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பறிச்சுட்டாங்க. பறித்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்துறை அமைச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயர்கல்வித்துறையையும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் என்ன நிறைய விதமான யோசனைகள், அதாவது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான யோசனைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் இப்போத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஈடுபடலை. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிறைக்கு போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. கடவுளுக்கு நிகராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீதிபதியை மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா பணம் இருக்கிற காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கிறோம். அவங்க கிட்ட அதிகப்படியான பணங்கள் இருந்தாலுமே நேர்மையான கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க, நான் அடுத்த டைம்லேருந்து சரியாக செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி பொன்முடி பேசியதாகவும் அந்த ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்குது. அந்த ஆடியோ நான் விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இல்லை அடுத்தடுத்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணி விடுறேன். அந்த ஆடியோ நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது நீதிமன்றத்தில் என்னை இந்த ஒரு டைம் மட்டும் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியை பார்த்து கேட்டதுக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மன்னிக்க முடியாது, நீங்கள் செஞ்சது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பண்ணுற நியூஸ் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட தமிழ் சாட்டையை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க.